வணக்கம் மாணவர்களே. இன்று முப்பரிமாண நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முப்பரிமாண நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பில் இயற்பியல் பாடப்பிரிவில் 2வது பாடமாக உள்ள மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து தான் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் விதிகள். கிர்ச்சாஃப் விதிகள் நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்? கிர்ச்சாஃப் விதிகளுக்கு முன்னாடி நம்ம ஓம் விதியை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓம் விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது V = IR, அதாவது V என்பது மின்னழுத்தம், அதனுடைய மதிப்பு I மற்றும் R ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படிங்கிறதான் ஓமின் விதி. அப்போ ஓம் விதி நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஒரு எளிமையான மின் சுற்றுகளாக இருந்தால் அதுக்கு நம்ம ஓம் விதியை பயன்படுத்தலாம்ப்பா. அதே சற்று கடினமாக மின் சுற்றாக இருக்குது, அதாவது காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அதில் மின்னோட்டம், மின்னழுத்தம், மின்தடை ஆகியவற்றினுடைய மதிப்புகளை நம்ம எளிமையாக கண்டறிவதற்கு ஓமின் விதியை பயன்படுத்துவதை விட கிர்ச்சாஃப் விதிகள் பயன்படுத்துகிறோம்னா அதனுடைய மதிப்பை மிக எளிமையாக கண்டறியலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மொத்தம் 2 விதிகள் இருக்குதுப்பா. ஒன்று பார்த்தோம்னா கிர்ச்சாஃபினுடைய முதல் விதி, அதாவது அந்த கிர்ச்சாஃபினுடைய முதல் விதியை மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை நம்ம சந்தி விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த கிர்ச்சாஃபினுடைய முதல் விதியை ஒரு சந்திக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு சந்தியில் ஒன்றிற்கு மேற்பட்ட மின்னோட்டங்கள் சந்திக்கும் போது அந்த சந்தியில் ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பு சந்தியை நோக்கியோ அல்லது சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு தெரியல அப்படின்னா நம்ம இந்த கிர்ச்சாஃபினுடைய முதல் விதியை பயன்படுத்தி நம்ம அதனுடைய மதிப்பை எளிமையாக கண்டறியலாம்ப்பா. எடுத்துக்காட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி கிர்ச்சாஃபினுடைய முதல் விதியை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிர்ச்சாஃபினுடைய முதல் விதிங்கிறது எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழி அப்படிங்கிறதான் கிர்ச்சாஃபினுடைய முதல் விதி. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி நம்ம வரையறுக்கலாம்னா, அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் இன் எ சர்க்யூட் இஸ் 0. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம படத்தில் பார்ப்போம். ஏ அப்படிங்கிறது ஒரு சந்தி, ஒரு ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சந்தியில் 5 விதமான மின்னோட்டங்கள், 5 மின்னோட்டங்கள் சந்திக்கின்றன. எப்படி? I1, I2, I3, I4, I5 ஆகிய 5 மின்னோட்டங்கள் சந்திக்கின்றன. இந்த 5 மின்னோட்டங்களில் I1, I2 ஆகிய 2 மின்னோட்டங்களும் சந்தியை நோக்கியும் மற்ற 3 மின்னோட்டங்களாகிய I3, I4, I5 ஆகிய 3 மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கியும் செல்கின்றன. அப்போ இதிலிருந்து நம்ம அந்த லாவை நம்ம எப்படி மறுபடியும் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சந்திங்கிறது இங்கே A என்பது சந்தியாக எடுத்துக்கொண்டால் இந்த A என்ற சந்தியில் சந்திக்கின்ற மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகை. அது என்ன குறியியல் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குறியியல் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்கிறதா அதனுடைய குறியியல் கூட்டுத்தொகைன்னு சொல்கிறோம். இப்போ குறியியல் கூட்டுத்தொகை எப்படி நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, I1, I2 ஆகிய 2 மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி செல்கின்றன. எனவே மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி சென்றால் அந்த மின்னோட்டங்களை நேர்குறியாகவும், மின்னோட்டங்கள் சந்தியை விட்டு வெளிநோக்கி சென்றால் அந்த மின்னோட்டங்களினுடைய குறியை எதிர்குறி கொண்ட மின்னோட்டங்களாகவும் நாம் கருதலாம்ப்பா. இப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி பாருங்கள், அந்த லாவை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், I1 + I2 ஆகிய 2 மின்னோட்டங்களும் சந்தியை நோக்கி வருது. அதனால் இந்த 2க்குமே நேர்குறியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். I3, I4, I5 ஆகிய 3 மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்றதுனால இது 3க்குமே என்ன நம்ம குறி போட்டிருக்கோம்ப்பா? மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ இதனுடைய கூடுதலினுடைய மதிப்பு என்ன வருது பாருங்கள், சுழி. அதாவது I1, I2 ஆகியவற்றினுடைய மின்னோட்டங்களினுடைய குறி நேர்குறியாகவும் I3, I4, I5 ஆகிய மின்னோட்டங்களினுடைய குறி எதிர்குறியாகவும் கொண்டால் இவைகளினுடைய கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழியாக இருக்கும். இதை வேறு எப்படி நம்ம இந்த லாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்களினுடைய கூட்டுத்தொகை சந்தியை விட்டு விலகிச் செல்லும் மின்னோட்டங்களினுடைய கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக இந்த சமன்பாட்டை அப்படியே நம்ம மாடிஃபை பண்ணலாம் பாருங்கள். I1 + I2 -I3 -I4 -I5 = சுழி அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் டேர்ம்ஸை நம்ம அப்படியே ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? பாசிட்டிவ் டேர்ம்ஸாக ஆயிரும். அப்போ இந்த சமன்பாட்டில் பாருங்கள், I1 + I2 = என்ன வந்திருக்கு? I3 + I4 + I5ன்னு இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னது? I1, I2 ஆகிய 2 மின்னோட்டங்களும் A என்ற சந்தியை நோக்கி சென்ற மின்னோட்டங்கள். I3, I4 மற்றும் I5 ஆகிய 3 மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கி சென்ற மின்னோட்டங்கள். அப்போ இதிலிருந்து நம்ம கிர்ச்சாஃபினுடைய முதல் விதியை, அதாவது மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதியினை இப்படியும் வரையறுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்லும் மின்னோட்டங்களினுடைய
கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத வரையறுக்கலாம். கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை மின்னூட்டங்களினுடைய அழிவின்மை விதியினுடைய அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை வந்து மின்னூட்டங்களினுடைய அழிவின்மை விதி அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்படுதுன்னு சொல்கிறோம்னா, ஏ என்ற சந்தியை நோக்கி செல்லும் மின் துகள்களினுடைய மதிப்பு, அதாவது ஏ என்ற சந்தியை நோக்கி மின் துகள்கள் சென்றால் எத்தனை மின் துகள்கள் சந்தியை நோக்கி சென்றுகிறதோ அத்தனை மின் துகள்களும் சந்தியை விட்டு வெளியே கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மின்னூட்டங்களினுடைய அழிவின்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ அப்படிங்கிற சந்திப்பில் மின் துகள்களினுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏ என்ற புள்ளியில் மின் துகள்களினுடைய மதிப்பு சுழி. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 100 மின்னூட்டங்கள் 100 மின் துகள்கள் சந்தியை நோக்கி சென்று இருந்தால் அதே அளவு 100 மின் துகள்களும் எப்படி இருந்திருக்கும், அந்த ஏ அப்படிங்கிற சந்தியிலிருந்து வெளியே வந்திருக்கும். அப்போ எந்த ஒரு சந்திப்பிலும் மின்னூட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழி. இது மின்னூட்ட அழிவின்மை விதியினுடைய அடிப்படையில் இயங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நம்ம கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கலாம். பி அப்படிங்கிறது இங்கே நம்ம ஒரு சந்தியாக எடுத்துக்கொண்டால் பி அப்படிங்கிற சந்தியில் மொத்தம் 5 மின்னூட்டங்கள் சந்திக்கின்றன. 0.2 ஆம்பியர், 0.4 ஆம்பியர், 0.6 ஆம்பியர், 0.5 ஆம்பியர் மற்றும் 0.7 ஆம்பியர். அப்போ இங்கே ஐ அப்படிங்கிற மின்னோட்டத்தை மட்டும் எவ்வளோங்கிற மதிப்பு கொடுக்கல. அப்போ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட்டில் நம்ம எப்படி மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நம்ம எளிமையாக கண்டறிய முடியும்? இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டத்தையும் சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய கூடுதலையும் நம்ம சமப்படுத்தணும்னாவே அதிலிருந்து நம்ம தெரியாத மின்னோட்டத்தினுடைய மதிப்பை எளிமையாக கண்டறியலாம். இப்போ கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை இதுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள். சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்கள் என்னென்னு பாருங்கள். சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்கள் 0.2 ஆம்பியர் சந்தியை நோக்கி செல்லுது. வேறு என்ன மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி செல்லுது பாருங்க. 0.6 ஆம்பியர் சந்தியை நோக்கி செல்லுது. மற்ற மின்னோட்டங்கள் 0.7 ஆம்பியர் மின்னோட்டம் கொண்ட ஒரு மின்னோட்ட துகளும் பி என்ற சந்தியை நோக்கி செல்கின்றது. மீதமுள்ள மின்னோட்டங்கள் 0.4 ஆம்பியர், 0.5 ஆம்பியர் மற்றும் ஐ என்ற நாம் கண்டறிய வேண்டிய மின்னோட்டம் ஆகிய 3 மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்கின்றன. அப்போ இதுக்கு நம்ம கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை அப்ளை பண்ணோம்னா தெரியாத மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறியலாம். இப்போ இந்த சமன்பாட்டில் இதனுடைய தெரியாத மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறிவதற்கு முன்னால் கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழி என்பதே கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியாகும். அதாவது இங்கே 0.2 ஆம்பியர், 0.6 ஆம்பியர் மற்றும் 0.7 ஆம்பியர் இந்த 3 மின்னோட்டங்களும் சந்தியை நோக்கி, அதாவது இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பி என்ற சந்தியை நோக்கி செல்கின்ற காரணத்தினால இந்த 3 மின்னோட்டங்களையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா நேர்குறி கொண்ட மின்னோட்டங்களாக கருதலாம். மேலும் 0.4 ஆம்பியர், 0.5 ஆம்பியர் மற்றும் ஐ என்ற நாம் கண்டறிய வேண்டிய மின்னோட்டம் ஆகிய 3 மின்னோட்டங்களும் சந்தியை விட்டு விலகிச் செல்வதால் இதனுடைய மின்னோட்டத்தினுடைய குறியை எதிர்குறியாக கொள்ளலாம். ஆக இந்த 6 மின்னோட்டங்களினுடைய குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு சுழி என்பதே கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியாகும். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்ச மின்னோட்டங்களினுடைய மதிப்பை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.5 ஆம்பியர் மைனஸ் 0.9 ஆம்பியர் மைனஸ் ஐ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு சுழி என்று கிடைக்கும். அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் 0.6 ஆம்பியர் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதிலிருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0.6 ஆம்பியர் அப்படிங்கிற மின்னோட்டம் நம்ம கண்டறியப்பட வேண்டிய மின்னோட்டமாக இருக்கும். அப்போ இந்த சமன்பாட்டில் இந்த எடுத்துக்காட்டிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதி நம்ம இந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம், அப்போ கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதி சந்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய விதி ஆகும். இதனை பயன்படுத்தி அந்த சுற்றில் உள்ள தெரியாத ஒரு மின்னோட்டத்தினுடைய அதனுடைய மதிப்பை நாம் எளிதாக கண்டறிவதற்கு கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதி பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாவது விதி. கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாவது விதி நாம் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாவது விதியினை ஒரு சுற்றுக்காக பயன்படுத்தலாம். அதாவது ஒரு மூடிய சுற்றிற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விதியாக இருக்கும். இப்போ கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியை வேறு எப்படி அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியினை மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி எனவும் அழைக்கலாம். இந்த சுற்று விதி எதனுடைய அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆற்றல் மாறா விதியினுடைய அடிப்படையில் அமைகிறது. அதே ஆற்றல் மாறா விதியினுடைய அடிப்படை எடுத்துக்காட்டாக ஒரு மூடிய சுற்றில் ஒரு மின்கலன் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மின்கலனிலிருந்து பெறப்பட்ட ஆற்றலானது அந்த மின்கலன் அந்த மூடிய சுற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ள அனைத்து மின்தடைகளிலும் ஆற்றலாக சேமிக்கப்படும், அதாவது ஆற்றலாக பகிர்ந்தளிக்கப்படும். அப்போது இந்த இடத்துல ஆற்றல் மின்கலனிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆற்றலானது அனைத்து மின்தடைகளிலும்
வேஸ்ட் ஆகாமல் அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆற்றல் மாறா விதியின்படி அமைகிறது. கிரிக்காஃபினுடைய முதல் விதி அதனுடைய அடிப்படையில் அமையுதுன்னு பார்த்துருந்தோம். மின்னூட்ட அழிவின்மை விதியினுடைய அடிப்படையில் அமையுது. அப்போ கிரிக்காஃபின் முதல் விதி மின்னூட்ட அழிவின்மை விதியினுடைய அடிப்படையிலும் கிரிக்காஃபின் இரண்டாவது விதி ஆற்றல் மாறா விதியினுடைய அடிப்படையிலும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெளிவு பெறுறோம்ப்பா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி அப்படிங்கிறத நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னு முன்னாடியே நம்ம சொன்னதான், ஒரு மூடிய சுற்றில் ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பு அல்லது மின் தடை அல்லது மின்னழுத்த வேறுபாடு இவைகளில் ஏதாவது ஒரு மதிப்பை நாம் தெரியவில்லை என்றால் மற்ற தெரிந்த மதிப்புகளிலிருந்து தெரியாத மதிப்பினை இந்த மூடிய சுற்று விதியினை பயன்படுத்தி நாம் எளிதாக கண்டறியலாம். நாம் இந்த கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தும் போது ஒரு சில முக்கியமான நம்ம டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ மின்னோட்டம் செல்லும் திசையை நோக்கி நாம் இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளாக நாம் செல்லும் திசையானது மின்னோட்டம் செல்லும் திசையாக இருந்தால் அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை, அதாவது மின்னோட்டம் மற்றும் மின்தடையினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பினை நேர்குறியாகவும், நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் சென்றால் அல்லது மின்னோட்டம் செல்லும் திசைக்கு நாம் எதிர் திசையில் செல்வதாக கருதினால் மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பு எதிர்குறியாகவும் கொள்ளப்படும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரிக்காஃபினுடைய இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு மூடிய சுற்றிலும் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு அந்த மூடிய சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பிற்கு சமம் அப்படிங்கிறதான் கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெளிவு பெறலாம்? மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்னாவே நம்ம ஓமின் விதியின்படி நம்ம V என்னன்னு சொல்லலாம், IRன்னு சொல்லலாம். அப்போ அங்கே V என்பது மின்னழுத்தம். இங்கே மின்னழுத்த வேறுபாட்டு விதின்னு நம்ம சொல்லும்போது அதாவது V I × R அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும்ப்பா. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த இரண்டாம் விதியை நம்ம வரையறுக்கும் போது algebraic sum of the product of current and resistance in any each part of the closed circuit is equal to algebraic sum of the EMF of the given cells in the closed circuit அப்படிங்கிறதா கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி. மறுபடியும் ஒரு முறை தமிழில் வரையறுக்கிறேன். எந்த ஒரு மூடிய சுற்றிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பானது அந்த மூடிய சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் மின்கலனில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படிங்கிறதா கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதி. இப்போ நம்ம டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள். B அப்படிங்கிற இரண்டு புள்ளிகள் இருக்குது. இந்த இரண்டு புள்ளிகளில் மின்னோட்டம் செல்லும் திசை Aயிலிருந்து Bயில் செல்வதாக கொள்வோம். நாம் நோக்கும் திசையும் Aவிலிருந்து B நோக்கி செல்வதாக நாம் நோக்கினால் அந்த சுற்றில் அந்த மின்தடையின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு +IR அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன் இந்த இடத்துல +IRன்னு போட்டிருக்கோம்? முன்னாடியே நம்ம சொன்னது தான். நாம் செல்லும் திசையிலேயே மின்னோட்டம் சென்றால் அந்த மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பு நேர்குறியாகவும், நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையிலோ அல்லது நாம் மின்னோட்டம் செல்லும் திசைக்கு நாம் எதிர் திசையிலோ நோக்கி சென்றால் மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய குறி நமக்கு எதிர்குறியாகவும் கொள்ளப்படும். அப்படிங்கிறத இந்த ரெண்டு டயக்ராம்லேருந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம்ப்பா. அடுத்தபடியாக இது பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம கிரிக்காஃபினுடைய இரண்டாவது விதியில் மொத்தம் ரெண்டு பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒன்று லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈச் பார்ட் விச் மஸ்ட் பி ஈக்குவல் டு EMF ஆஃப் த ரிசல்டன்ட் EMF ஆஃப் த செல்னு சொல்கிறோம். அதாவது அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த EMF ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத இந்த ரெண்டு டயக்ராம்லேருந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரைட் சைடில் EMF ஆஃப் தி செல், அதாவது மின்கலனுடைய மதிப்பு, அதனுடைய இரண்டிற்கு மேற்பட்ட மின்கலன்கள், அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட மின்கலன்கள் அல்லது ஒரே ஒரு மின்கலன் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அதனுடைய மதிப்பை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாமா மைனஸாக எடுத்துக்கலாமா, அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய ரெண்டு படத்துலேருந்து பார்க்கலாம்ப்பா. இப்போ இந்த படம் C அப்படிங்கிற படத்தில் பாருங்க, நாம் Aயிலிருந்து B நோக்கி செல்லும் போது, அதாவது நாம் செல்லும் திசை, நாம் அந்த வரைபடத்தை அந்த கால்குலேஷனை நம்ம Aயிலிருந்து B நோக்கி செல்வதாக கருதினால் அதனுடைய EMF, அதாவது மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு நேர்மதிப்பாக கொள்ளப்படும். அதாவது மின்கலனினுடைய எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனை நோக்கி மின்னோட்டம் செல்வதாக கருதினால் இதனுடைய மதிப்பு நேர்குறியாக கொள்ளப்படும். அடுத்தது D டயக்ராமில் பாருங்கள்,
நாம் பியிலிருந்து ஏ நோக்கி செல்வதாக கொண்டால், அதாவது ஆல்ரெடி நமக்கு இஎம்எஃப் ஆஃப் தி செல் அதே டைரக்ஷனில் அதே பொசிஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. மின்னோட்டம் செல்லும் திசையும் பார்த்தீங்கன்னா -2 அதே பொசிஷனில் தான் இருக்குது. பட் நம்ம கேல்குலேஷனுக்காக ஒரு சம்மை வந்து நம்ம கணக்கீடு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா த்ரூ அவுட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வரைக்குமே நம்ம அதே டைரக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம பியிலிருந்து ஏ நோக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம திசையை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த இடத்துல இஎம்எஃப் ஆஃப் தி செல் அதாவது மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு கண்டிப்பாக நம்ம எதிர்குறியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, நாம் ஏவிலிருந்து பி நோக்கி சென்றால் அதில் மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு நேர்குறியாகவும், அல்லது நாம் பியிலிருந்து ஏ நோக்கி செல்வதாக கருதினால் அந்த சுற்றில் மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு மின்கலனினுடைய மின்னியக்கு விசையின் மதிப்பு எதிர்குறி கொண்டதாகவும் நாம் கருதலாம். இப்போ இந்த 4 டயக்ராமில் இருந்து நம்ம இந்த கிர்ச்சாஃப் விதியை வந்து நம்ம எளிமையாக எப்படி வந்து ஒரு சுற்று கொடுத்தாங்கன்னா அந்த சுற்றை எப்படி வந்து நம்ம எளிமையாக ரிசால்வ் பண்ண முடியும், எப்படி சால்வ் பண்ணி அதிலிருந்து தெரியாத மின்தடை அல்லது மின்னோட்டம் அல்லது அந்த இஎம்எஃப் ஆஃப் தி செல் மின்னியக்கு விசை இதனுடைய மதிப்பை நம்ம எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த கிர்ச்சாஃப் 2ஆம் விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை இந்த எடுத்துக்காட்டு மூலியமாக நம்ம மிகவும் தெளிவு பெறலாம். இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் என்னென்ன இருக்குது. மொத்தம் 5 மின்தடைகள் இந்த சுற்றில் வந்து இணைச்சிருக்கோம். R1, R2, R3, R4 மற்றும் R5 ஆகிய 5 மின்தடைகள் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. இதில் சந்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா A, E, C மற்றும் B ஆகிய 4 சந்திகள் உள்ளது. இப்போ இந்த படத்தை நம்ம பயன்படுத்தி கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதியை நம்ம தெளிவாக விளக்கலாம்ப்பா. இப்போ அந்த கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதியை பயன்படுத்தி இந்த மூடிய சுற்றுக்கு நம்ம இந்த சமன்பாட்டை எளிமையாக நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், EACE அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்றை எடுத்துக்கலாம். EACE அப்படிங்கிற மூடிய சுற்றில் மொத்தம் எத்தனை மின்தடைகள் இணைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். R1, R2, R3 ஆகிய 3 மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ளது. 3 மின்தடைகளிலும் செல்கின்ற மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, R1 என்ற மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I1 எனவும், R2 என்ற மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I2 எனவும், R3 என்ற மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I3 எனவும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல மூடிய சுற்றை நம்ம கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதியை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதி என்ன சொல்லுது? ஒரு மூடிய சுற்றில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு அந்த மூடிய சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்புக்கு சமம் அப்படிங்கிறதான் கிர்ச்சாஃபினுடைய 2ஆவது விதி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், E அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்றினுடைய E அப்படிங்கிற புள்ளியில் ஆரம்பித்து AC வழியே E வழியாக முடியணும். அப்போ Eயில் ஆரம்பிக்கும் போது முதல் பகுதி என்ன இருக்குது பாருங்கள், R1 மின்தடை. R1 மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I1. அதிலிருந்து I2 அப்படிங்கிற மின்னோட்டம் R2 வழியே, I3 அப்படிங்கிற மின்னோட்டம் R3 வழியே. அப்போ இந்த இடத்துல கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதியை அப்ளை பண்ணுங்கள். Eயிலிருந்து ஆரம்பிக்கும் போது முதல் பகுதி மின்னோட்டம் I1 மற்றும் மின்தடை R1. அப்போ I1 இன்ட்டு R1 அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் R2 என்ற மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு I2. அப்போ அதனுடைய பெருக்குத்தொகையினுடைய மதிப்பு I2 பெருக்கல் R2 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு C மற்றும் E என்ற சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பை R3 என எடுத்துக்கொண்டால் அதனுடைய பெருக்குத்தொகையினுடைய மதிப்பு R3 மற்றும் I3. இது வந்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃபினுடைய 2ஆவது விதியில் லெஃப்ட் சைடில் மட்டும் நமக்கு என்ன மின்தடை மற்றும் மின்னோட்டத்தினுடைய பெருக்குத்தொகையின் குறியியல் கூட்டுத்தொகையினுடைய மதிப்பு பார்த்தாச்சு. வலதுபுறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வலதுபுறம் என்ன இருக்குது? அதே மூடிய சுற்றில் எவ்வளோ மின்னியக்கு விசை இருக்குது, அந்த மின்னியக்கு விசைகளினுடைய குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இந்த மூடிய சுற்றில் என்ன இருக்குது பாருங்கள், EACE அப்படிங்கிற மூடிய சுற்றில் ஏதாவது மின்கலன் மற்றும் இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். மின்கலன் இணைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை எடுத்துக்கலாம். இன்கேஸ் அதில் மின்கலன் எதுவும் இணைக்கப்படவில்லை எனில் அந்த இடத்துல மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு அந்த மூடிய சுற்றில் சுழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. இப்போ இந்த மூடிய சுற்றில் EACE அப்படிங்கிற க்ளோஸ்டு சர்க்யூட்டில் மின்கலன் இணைக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பாருங்கள். இணைக்கப்பட்டிருக்கு. என்ன இணைக்கப்பட்டிருக்கு? சை என்ற மின்னியக்கு விசை உடைய ஒரு மின்கலனானது இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இதனுடைய திசை பாருங்கள், மைனஸ்லேருந்து ப்ளஸ். நாம் எடுத்துக்கொண்ட திசையும் மின்கலன் இணைக்கப்பட்டுள்ள திசையும் ஒரே திசை அப்படிங்கிறதுனால அதனுடைய மின்னியக்கு விசையினுடைய மதிப்பை ப்ளஸ் சை அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மூடிய சூட்டிலிருந்து நம்ம என்ன ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வரலான்னு பாருங்கள். I1 R1 ப்ளஸ் I2 R2 ப்ளஸ் I3 R3 இஸ் ஈக்குவல் டு சை. இது கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதியினுடைய அடிப்படையில்
மேலே இருக்கக்கூடிய மூடிய சுற்றுக்கான நம்ம டெரிவேஷனை நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்தது பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய மூடிய சுற்று எடுத்துக்கோங்க. ஏபிசிஏ அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்று. இதில் என்னென்ன முதல்ல இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். என்னென்ன இருக்குது? ஒன்லி மின்தடைகள் மற்றும் மின்னோட்டம் மட்டுமே இருக்குது. இந்த மூடிய சுற்றில் எந்த விதமான மின்கலனும், அதாவது மின்னீக்கி விசை அடங்கிய மின்கலனும் இந்த சுற்றில் இணைக்கப்படவில்லை அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிங்க. அப்போ ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? ரைட் சைடில் வரக்கூடிய டேர்ம்ஸ் 0 ஆயிடுது. அதாவது இந்த மூடிய சுற்றில் எந்த விதமான மின்னீக்கி விசையும் மின்னீக்கி விசை அடங்கிய மின்கலனும் இணைக்கப்படவில்லை. அப்போ நம்ம ஒன்லி இடதுபுறம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். அப்போ மூடிய சுற்றிலிருந்து ஆரம்பிங்க. ஏபிசிஏ அப்படிங்கிற மூடிய சுற்று ஏவிலிருந்து ஆரம்பித்து ஏவிலேயே முடியணும். அப்போ ஏ மற்றும் பி சந்திக்கு இடையே இருக்கக்கூடிய மின்தடை R4. அப்போ அதில் உள்ள மின்னோட்டத்தினுடைய மதிப்பு I4. அப்போ இந்த பகுதியில் நம்ம எப்படி எழுதலாம்? I4 பெருக்கல் R4 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், பி மற்றும் சி என்ற சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பு என்ன? R5. அந்த R5 என்ற மின்தடையின் வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு I5. அப்போ ஆகியவற்றினுடைய பெருக்குத்தொகை என்ன? I5 மற்றும் R5. திசை மாறி இருக்கா, அதே திசையில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசிஏ அப்படிங்கிற திசையில் தான் இருக்குது. அப்போ ஏலிருந்து பி வரை உள்ள அந்த சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பும் பி மற்றும் சி ஆகிய 2 சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பில் செல்லும் மின்னோட்டத்தினுடைய திசை ஒரே திசை. அதனால் நம்ம இது ரெண்டுமே என்ன எடுத்துக்கலாம்? ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சந்தி சி மற்றும் ஏ அப்படிங்கிற 2 சந்திக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மின்னோட்டம் செல்லும் திசை நாம் எடுத்துக்கொண்ட மூடிய சுற்றிற்கு எதிரான திசை. அதனால் நம்ம அதை என்ன எடுத்துக்குவோம்? பெருக்கல் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மற்றும் அந்த மின்னோட்டம் செல்லும் R2 என்ற மின்தடையினுடைய மதிப்பு ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகையினுடைய மதிப்பு எதிர்குறியாக கொள்ளப்படும். அப்போ இதிலிருந்து பாருங்கள், லா புரியுதா பாருங்கள். கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதி. இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் எவ்வரி பார்ட் ஆஃப் த அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த product of current and resistance in each part of the closed circuit which is equal to algebraic sum of the EMF of that closed circuit. அப்போ that circuit does not contain any EMF, therefore the EMF is 0. அப்போ I4R4 plus I5R5 minus I2R2 is equal to 0. இதிலிருந்து நம்ம கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியை எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எளிமையாக இந்த கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டு மூலிமா நம்ம தெளிவடைஞ்சோன்னு நினைக்கிறேன். அடுத்தது எடுத்துக்காட்டு ஒரு சம் மூலிமா நம்ம இந்த கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தி எப்படி நம்ம மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் 1 ஓம் அப்படிங்கிற மின்தடையாக்கி வழியே எவ்வளோ மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன சர்க்யூட் இருக்குது பாருங்கள். இது க்ளோஸ்டு சர்க்யூட்டாக, இது ஒரு மூடிய சுற்று. அப்போ மூடிய சுற்றாக இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும்? உடனே கிர்ச்சாஃப்பினுடைய விதிக்கு நம்ம கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப்பினுடைய விதிகளை பயன்படுத்தணும். விதின்னு சொல்லியிருக்கேன்னா விதிகள்னு சொல்லியிருக்கணும், விதிகள்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல கிர்ச்சாஃப்பினுடைய முதல் விதியை சந்திக்கும் கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியினை மூடிய சுற்றிற்கும் பயன்படுத்தி அந்த இ மற்றும் எஃப் ஆகிய சந்திக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ள 1 ஓம் மின்தடை வழியே எவ்வளோ மின்னோட்டம் பாயுதுங்கிறத நம்ம எளிமையாக கணக்கிடலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்ப்பா. இப்போ இந்த இடத்துல 2 மூடிய சுற்றுகளை நம்ம எடுத்துக்கலாம். EFCBE அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்று எடுத்துக்கலாம். அப்போது முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதி ஒரு மூடிய சுற்றிற்கு எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கலாமோ அந்த புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த அனைத்து மின்தடைகளையும் அனைத்து பகுதிகளையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இ அப்படிங்கிற சந்தியிலிருந்து ஆரம்பிங்க. 1 ஓம் அப்படிங்கிற மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I2. அடுத்தது 3 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I1 மற்றும் 2 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I1 எனவும் எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். EFCBE அப்படிங்கிற மூடிய சுற்றில் அந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு I2 1 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I2. அப்போ இரண்டுவினுடைய பெருக்குத்தொகை 1 × I2. அடுத்தது 3 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I1. அப்போ 3 × I1 ப்ளஸ் 2 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் I1 அப்படின்னு வச்சிட்டோம்னா அதில் அந்த மூடிய சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள மின்கலனுடைய மதிப்பு எத்தனை வோல்ட் நம்ம இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா 9 வோல்ட் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம சுற்றில் எடுத்துக்கொண்ட திசையும் மின்கலன் இணைக்கப்பட்டுள்ள திசையும் ஒரே திசை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த 9 வோல்ட்டுங்கிறத +9 வோல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ EFCBE என்னும் மூடிய சுற்றில் அந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப்பினுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது 5I1 + I2 is equal to 9 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு மூடிய சுற்றுக்கு வருவோம். EADFE அப்படிங்கிற ஒரு மூடிய சுற்றில் பாருங்கள், அந்த 3 ஓம் வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு I1 - I2 எனவும்
ஒரு ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தை I2 அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அப்போ இதனுடைய ஃபார்முலா படி எப்படி நம்ம இது ரிசால்வ் பண்ணலான்னா 3 × I1 - I2 - 1 × I2 இந்த மூடிய சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள மின்கலனினுடைய மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு 6 வோல்ட். அதனால் = 6ன்னு போட்டிருக்கோம். ஏன் இந்த இடத்துல +6ன்னு போட்டிருக்கோம், -6ன்னு ஏன் போடலை? எப்போ -6 வரும்? நாம் எடுத்துக்கொண்ட திசைக்கு எதிர் திசையில் இருந்தால் -6ன்னு எடுத்துக்கலாம். நாம் எடுத்துக்கொண்ட திசையிலேயே மின்கலனினுடைய திசையும் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த இஎம்எஃப்பை நம்ம +6 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம ரிசால்வ் பண்ணோன்னா 3I1 - 4I2 = 6 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கிது. இப்போ நமக்கு இந்த இடத்துல 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று 5I1 + I2 = 9 அப்படிங்கிற ஈக்குவேஷனும் 3I1 - 4I2 = 6 அப்படிங்கிற இன்னொரு ஈக்குவேஷனும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா I1 மற்றும் I2னுடைய மின்னோட்டத்தினுடைய மதிப்பை மிக எளிமையாக கண்டறியலாம். எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? முதல் சமன்பாட்டை 3ஆலேயோ இல்லை இரண்டாவது சமன்பாட்டை 5ஆலேயோ பெருக்கி நம்ம 2 சமன்பாட்டில் ஏதாவது ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா தெரியாத மின்னோட்டத்தை ஒரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறியலாம். அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை பயன்படுத்தி தெரியாத மற்றொரு மின்னோட்டத்தினுடைய மதிப்பை கண்டறியலாம். அப்போ இதிலிருந்து இந்த 2 சமன்பாட்டையும் நம்ம சால்வ் பண்ணி I1னுடைய மதிப்பு 1.83 ஆம்பியர் எனவும் I2வினுடைய மதிப்பு 0.13 ஆம்பியர் எனவும் கண்டறியலாம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது I2னுடைய மதிப்பு என்ன நமக்கு வந்திருக்கு? -0.13 ஆம்பியர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல மைனஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சர்க்யூட்டில் அந்த 1 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.13 ஆம்பியர். அப்போ அந்த மின்னோட்டம் செல்லும் திசையை தான் அந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ அந்த மைனஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொண்ட திசை EFCBE அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொண்ட திசை. அப்போ இந்த இடத்துல மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மின்னோட்டமானது Fயிலிருந்து E நோக்கி பாய்வதாக கொண்டால் அதனுடைய மதிப்பு எதிர்குறி. எனவே எதிர்குறி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல 1 ஓம் மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு 0.13 ஆம்பியர் எனவும் அதனுடைய திசை Fயிலிருந்து E நோக்கியும் பாய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம தெளிவு பெறலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நம்ம கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதியை நம்ம பயன்படுத்தி எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நம்ம மின்னோட்டத்தினுடைய மதிப்பு தெரியாது, இல்லை மின்தடையினுடைய மதிப்பு தெரியாது, இல்லை மின்னழுத்தினுடைய மதிப்பு தெரியாதுன்னு ஏதாவது ஒரு தெரியாத மதிப்பு கொடுத்தாங்கன்னா தெரிந்த மதிப்பிலிருந்து தெரியாத மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நம்ம கிர்ச்சாஃபினுடைய முதல் விதி மற்றும் 2ஆம் விதிகளை நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா தெரியாத மதிப்புகளை மிக எளிமையாக கண்டறியலாம்ப்பா. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்த்துருந்தோம்? இன்றைக்கி என்னென்ன டாபிக் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? கிர்ச்சாஃபினுடைய விதிகள், அதாவது கிர்ச்சாஃபினுடைய முதல் விதி மற்றும் 2ஆம் விதியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. கிர்ச்சாஃபினுடைய விதிகளை நம்ம ஒரு சிக்கலான சுற்றுக்கும் எளிமையான சுற்றுக்கு ஓமின் விதியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம சொல்லியாச்சு. அப்போது இந்த கிர்ச்சாஃபினுடைய முதல் விதி ஒரு சந்திக்கும், கிர்ச்சாஃபினுடைய 2ஆம் விதி ஒரு மூடிய சுற்றிற்கும் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி பல கடினமான மூடிய சுற்றுகளாக இருந்தாலும் அல்லது ஒரு சந்தியாக இருந்தாலும் இந்த 2 விதிகளில் பயன்படுத்தி நம்ம எளிமையாக நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.